ஹலோ வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கான அனிமேஷன் லிஸ்ட்ல ஹாப்பர்ஸ்னு பிக்சார் ரிலீஸ் பண்ணியிருந்த ஒரு புது படத்தோட தாங்க வந்திருக்கிறேன். கதை ரொம்பவே சுவாரஸ்யமா போகும். முடிஞ்ச வரைக்கும் முழுசா பார்க்க ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாங்க கதை கேட்க போலாம். படத்தோட ஓப்பனிங் ஒரு ஸ்கூல்ல தான் ஆரம்பிக்குது. அங்க பெட்ன்ற பேர்ல ஒரு கண்ணாடி ஜாருக்குள்ள ஒரு குட்டி ஆமையை போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. ஒன்ஸ் பெல் அடிச்சு கிளாஸ் முடிஞ்சதும் போறதுக்கு முன்னாடி பசங்க எல்லாம் கொஞ்சம் ரெண்டரை பேர்ல அதை பிடிச்சி இழுத்து டார்ச்சர் பண்ணி கமுத்து விட்டு போயிட்டாங்க. பாவம் அது இருக்கிற உடல் அமைப்புக்கு திரும்ப முடியாம தத்தளிக்குது. இங்கதான் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ பேரு மேபல். கிளாஸ்ல படிக்கிற மொத்த பசங்களை காட்டிலும் இவ அதுல கொஞ்சம் வித்தியாசமானவ. ரொம்ப சுறுசுறுப்பானவ, அதே சமயம் புத்திசாலித்தனமும் கூட. குறிப்பா இவளுக்கு அந்த அனிமல்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். கண்ணாடி பெட்டிக்குள்ள தத்தளிச்சிட்டு இருக்கிற அந்த ஆமையோட தவிப்பு அதை பார்த்துட்டு இருந்த இவளோட மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு. பிகாஸ் எல்லாரும் அதை செல்ல பிராணியை பாக்குறாங்கன்னா இவளால மட்டும்தான் அதோட சுதந்திரம் பறி போய் கஷ்டப்படுறது கண்ணுக்கு தெரிஞ்சது. ஸோ இனிமே நீ பயப்படாத, உன்னை எங்க கொண்டு போய் விடணும்னு எனக்கு நல்லா தெரியும்ட்டு அலேக்கா பேக்ல தூக்கி போட்டு யாரும் இல்லாத நேரமா பார்த்து எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா அந்த ஒரு விலங்கை மட்டும் எடுத்துட்டு போயிருந்தா பரவாயில்ல. பாவன்ட்டு ஸ்கூல்ல இருந்து அத்தனை விலங்கையும் மொத்தமா பேக்ல பார்சல் பண்ணிட்டா. தென் கொண்டு போகையில இடையிலே ஸ்கூல் செக்யூரிட்டி கிட்ட மாட்டிக்கிறா. பேக்ல உள்ள விலங்கெல்லாம் அசைய ஆரம்பிச்சதும் ஆமா என்ன கொண்டு போறா அப்படின்னு சந்தேகப்பட்டு கேட்க உடனே அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்றான். அதை தொடர்ந்து வழியிலே ஸ்கூல் ஸ்டாஃப் கட்டி மாட்டிக்கிட்டா. ஆக்சுவலா மேபலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, அடிக்கடி இதே மாதிரி சேட்டை பண்ணிருப்பா போல. ஸோ எந்த முறையும் இல்லாம இந்த டைம் தப்பிக்கும் போது தடுக்க பார்த்த டீச்சர்ஸையே கடுப்பாக்கி கடிச்சு வச்சுட்டா. அப்புறம் அந்த அசம்பாவிதத்தில் டீ கிளாஸ் தட்டி விட்டு செக்யூரிட்டி எல்லாம் ஆன் ஆகி ஒரு சில நொடியில ஸ்கூலையே கதி கலங்க வச்சுட்டா. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸை வர வச்சு பிரின்சிபல் கிட்ட பயங்கர திட்டு. உங்க பொண்ணு பண்றது சுத்தமா சரியில்லை, இனி ஒரு முறை இந்த மாதிரி பண்ணா கூட சஸ்பெண்ட் பண்றதை தவிர எங்களுக்கு ஒரு வழியே இல்லைன்னு அவளோட அம்மா கிட்ட ஹெவியா ஆன் பண்ணி அமிச்சிட்டாங்க. வர ஹீரோயினோட சேட்டையும் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கேன்னு அவளோட அம்மாவும் கொஞ்ச நாளைக்கு பாட்டி கூடவே இருன்னு விட்டுட்டு போயிடுறாங்க. அம்மா மேல இருக்கிற கோவத்தை பாட்டி கிட்ட காட்டுற விதமா கோச்சிக்கிட்டு வண்டி வாசல்ல வந்து நின்று ஒரு நிமிஷம் கூட அவளை கோச்சிக்கிட்டு பரதல இருப்ப வந்துக்கிட்டான். தென் பேத்தியை சமாதானப்படுத்துறதுக்காக பாட்டி ஒரு சில விஷயத்த சொல்றாங்க. இனிஷியலா அதை கேட்டு மனசு மாறாம இருந்தவ அப்படி என்னத்தை தான் காட்ட போறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கியூரியாசிட்டியில அவங்கள ஃபாலோ பண்ணி ஒரு இடத்துக்கு வரா. பசுமையா இயற்கை நிறைஞ்சிருக்கிற ஒரு பாண்டுக்கு பக்கத்துல பாறை மேல அமைதியா உட்காந்துட்டு இருந்த பாட்டி கிட்ட இவளும் வந்து உட்கார்றான். அப்பவுமே அவளுக்கு அந்த கோவம் குறையல. அப்ப பாட்டி சொல்றாங்க, சின்ன வயசுல நீ இப்ப எப்படி இருக்கிறியோ அதே மாதிரிதான் நானும் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சூழ்நிலை எப்படி சமாளிக்கணும்ன்றத இந்த இயற்கை எனக்கு கத்து கொடுத்துச்சு. அந்த சீக்கிரட்டை நீயும் கத்துக்கணுமா? உனக்கு முன்னாடி இருக்கிற அந்த அழகான குளத்தை பாரு, ரொம்பவும் ஆழமா அமைதியா அதை வாட்ச் பண்ணு. அதுக்கப்புறம் அது என்னன்றது நீயே ஃபீல் பண்ணுவ பாருன்னு சொல்லி முடிக்க இனிஷியலா ஹீரோனுக்கு அது பெருசா இம்பாக்ட் ஏற்படுத்தல. அதுக்கப்புறம் மனசை ஒரு நிலைப்படுத்தி ரொம்ப ஆழமா வாட்ச் பண்ணும்போது தான் அங்க உள்ள அழகான இயற்கை சூழலை உணர முடிஞ்சது மட்டும் இல்லாம அது அவ கண்ணால பார்க்கவும் முடிஞ்சது. அந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு அந்த ஒரு நொடியே அவளுக்குள்ள இருந்த மொத்த மன அழுத்தமும் போயிடுச்சு. இயற்கை இப்படி ஒரு மருந்து மனுஷங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம்ன்றத அந்த சின்ன வயசுல அவளுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது அவளோட பாட்டி மட்டும்தான். ஸோ அன்னையிலிருந்தே அவளோட பாட்டி தான் அவளோட உலகமே. ஸ்கூல் முடியுதோ முடியலையோ, லீவ் கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஒரு நாள் கூட விடாம தினந்தோறும் அவளோட பாட்டி கூட அந்த இடத்துக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாம போனதே இல்லை. அங்க வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு விலங்கோட வாழ்விடம் வாழ்க்கை முறை பத்தி அவளோட பாட்டி தான் அவளுக்கு கத்துக் கொடுக்குறாங்க. தென் அப்படியே காலம் கடந்து போக கொஞ்சம் வருஷத்துல அவளோட பாட்டி வயசாகி இறந்துடுறாங்க. அவங்க சாகறதுக்கு முன்னாடி இவகிட்ட சொன்ன அந்த விஷயம் என்னன்னா, நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் எக்காரணத்து கொண்டு இந்த இடத்த அதோட கால சூழ்நிலையில இருந்து மாறாம பாத்துக்கோ, இதுதான் நான் உனக்காக விட்டுட்டு போற சொத்துன்னு அன்னைக்கு அவளோட பாட்டி அவளுக்கு சொன்ன அந்த விஷயம் அவளோட மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. ஆக்சுவலா அந்த லேண்டை ப்ரொடெக்ட் பண்றது அவ இதுவரை கத்துக்கிட்டதையும் பிலீவ் பண்றதையும் ஆனர் பண்ற விதமா ஃபீல் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோயின் மேபல் வளர்ந்து பெரியவளாயிட்டா. அப்பதான் அவளுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. அவளோட பாட்டி தான் இந்த பார்க்கோட ஃபார்மர் பார்க் ரேஞ்சராமா. அதாவது சின்ன வயசுல இவளை அந்த பிளேஸுக்கு கூட்டிட்டு போனது கோயின்சிடன்ஸ் எல்லாம் இல்ல, ஆக்சுவலா அது ஒரு லெகசி. ஸோ ஹீரோயின் முடிவு பண்ணிட்டா பாட்டி விட்டுட்டு போனதை நம்ம தான் கண்டினியூ பண்ணணும்னு. பிகாஸ் இப்போ அந்த பார்க்கை அழிக்க போறதா கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் வந்துருச்சு. அங்க அதுக்கு இடையில ஒரு பெரிய பாலம் வரப்போதாமா. அதுக்கு பொறுப்பு யாருன்னா அந்த டவுனோட மேயரான ஜெரின்ற ஒருத்தர் தான். ஸோ அதனால அந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்றதுக்காக மேயர் ஜெரியை ஹீரோயின் மீட் பண்றா. இங்க பாருங்க, இது ஒரு வெத்து நிலப்பகுதி இல்லை, இது ஒரு லிவிங் சிஸ்டம். அதாவது இந்த இடம் பல விலங்குகளோட வாழ்விடம். அதனால நீங்க இங்க பாலம் கட்டுறது ஏத்துக்க முடியாதுன்னு சொல்ல பதிலுக்கு அதை கேட்ட மேயர் ஜெரி கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவரை பொறுத்தவரையில ஃபியூச்சர்ல மக்களுக்கு ரோடு வசதி நல்லா இருக்கணும், ஏரியா நல்லா பிராட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் இயற்கைன்றது அடுத்தபடி அப்படின்ட்டு அதுக்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றதுல எந்த வித தப்பும் இல்லைன்னு நீ என்ன சொன்னாலும் இந்த ப்ராஜெக்டை நிறுத்த முடியாத பாப்பான்னு ஏறாரு. அப்புறம் இவனும் கொஞ்சம் விடாப்படியா பேச சின்ன பொண்ணு இதை கேட்டுட்டாலேன்னு கடைசியா ஒரு சான்ஸ் மட்டும் கொடுக்குறாரு. ஒரு பெட்டிஷன் ஒன்று ரெடி பண்ணி டவுனுக்குள்ள போய் மக்களை சந்திச்சு அவங்க கிட்ட சிக்னேச்சர் மட்டும் வாங்கிட்டு வா, இப்படி இங்க ஹைவே கட்டுறதுக்கு அனுமதி இல்லைன்னு. அப்புறம் வேணா நீ சொன்ன மாதிரி அந்த ப்ராஜெக்ட் ஸ்டாப் பண்றதை பத்தி கன்சிடர் பண்றேன்னு சொன்னதை நம்பி ஆர்வக்கோளர்ல இவளும் சரின்ட்டு இவன் அது நடக்காத காரியம்னு தெரிஞ்சு ஒவ்வொரு வீடா போறான். யாரெல்லாம் கண்ணில் பண்றாங்களோ எல்லார்ட்டையும் பேசுறான். பல பேர் கேட்கவே இல்லை, சில பேர் பிஸி, சில பேர் கேர் பண்ணவே இல்லை. பட் இன்னும் சில பேர் இவகிட்ட கேட்கற வரைக்கும் பொலைட்டா கேட்டுட்டு சைன் எல்லாம் போட முடியாது, பார்த்து போயிட்டு வாங்க அனுப்பிச்சு வச்சிடறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துல ரிஜெக்ஷனா ஏற்பட அப்பயும் ஹீரோயின் தன்னோட முயற்சி விடல. கடைசி அப்படியே தேடி பிடிச்சி ஒரு வயசான ஆள் ஒருத்தரை பிடிச்சிட்டா. அவர் மட்டும் தான் அவர் சொல்றதெல்லாம் கேட்டு அவருக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் கடைசியா பெட்டிஷன்ல சைன் வாங்குறதுக்காக பேப்பரை நீட்டினா பாவம் அந்த வயசான தாத்தாவுக்கு காது கேட்கல. அவளோட உழைப்பு நியாயமா இருந்தாலும் ரிசல்ட் எந்த பலனும் இல்லை. கடைசியில டைம் முடிஞ்சு வெறுத்து போய் கன்ஃபியூஸ் ஆயிட்டான்.
அப்பதான் இதுக்கு எப்படியாவது வழி கிடைக்குமான்னு அவளோட யூனிவர்சிட்டி லெக்சரர் ஒருத்தரை சந்திக்க வரா. பிகாஸ் அவங்களோட கைடன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதுக்கு ஏதாவது வழி கிடைக்கும். ஆனா அவளுக்கு அங்க பிராக்டிக்கலா கிடைச்ச விஷயம் என்னன்னா, இங்க பாருமா, தேவையில்லாம பெரிய இடத்துல எல்லாம் மூக்க நுழைக்காத, பிராக்டிக்கலா திங்க் பண்ணு, உன் ஃபியூச்சர்ல ஃபோக்கஸ் பண்ணு, சாதிக்கிறதுக்கு இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, அப்பயும் ஹீரோயின் விடாப்பிடியா அதே தான் சொல்றா. இல்ல, அதை நான் அப்படியே தடுத்தாகணும், அதுக்கு நீங்க வழி சொல்றதுனா சொல்லுங்க, இல்லைன்னா நீங்க அட்வைஸ் பண்றது நிறுத்துக்கணும். போது என்ன பண்றது, என்னதான் இருந்தாலும் என்னோட ஸ்டூடெண்ட் ஆச்சுன்ட்டு நான் சொல்ற ஐடியா நடக்கிறதுக்கு 100% பாசிபிலிட்டி இருந்தாலும் அதை நடக்க வைக்கிறதுக்கு 50-50 தான் சான்ஸ் இருக்குன்னு நீ சொல்ற மாதிரி அந்த பார்க்க அழிவுல இருந்து காப்பாற்றணும்னா அந்த இடத்த அழிக்க கூடாதுன்றதுக்கு தகுந்த மாதிரி ப்ரூஃப் வேணும். லைக் என்னன்னா, ஈக்காலஜிக்கல் வேல்யூவோ ஒரு எவிடன்ஸ் தேவைப்படுது. இன்னும் உனக்கு தெளிவா புரிய வைக்கணும்னா, பீவர் மாதிரியான கீ ஸ்பீசஸ் திரும்ப அந்த இடத்துக்குள்ள வந்தா கண்டிப்பா அந்த இடத்துக்குள்ள ஒரு என்விரான்மெண்டல் பேலன்ஸ் ஏற்படும். இதனால மறுபடியும் விலங்குகள் அந்த இடத்துக்குள்ள வந்துருச்சுன்னு ஆட்டோமேட்டிக்கா அனிமல் ரிசர்வ்னு கவர்மெண்ட் அந்த ப்ராஜெக்டை கைவிட்டுருவாங்க. அப்புறம் நீ எதிர்பார்த்த மாதிரி நடந்துடும் சொல்றாங்க. பட் ஃபேக்ட் என்னன்னா, சொல்றதுக்கு வேணா இது ஈஸியா இருக்கலாம், செயல்முறைக்கு கொண்டு வரதுன்றது சாத்தியமில்லாத ஒண்ணுன்னு தெரிஞ்சும் மேபல் அவளோட நம்பிக்கை கைவிடாம அன்னைக்கே மறுபடியும் அதே குளத்துக்கிட்ட வரா. சுத்தி இருக்கிற விலங்குகளை அட்ராக்ட் பண்றதுக்காக அங்க நிறைய பழங்களையும் காய்கறிகளையும் கொட்டி வச்சு ஓரமா ஒரு இடத்துல இருந்து கவனிக்கிறா. எப்படியாவது ஏதாவது ஒரு விலங்கு கூட வந்துடாதா, பழையபடிக்கு இந்த இடத்த மாற்ற முடியாதான்னு. அப்படியே டைம் போகி பகல் நைட் ஆயிடுது. அடக்கடவுளை, என்னடா அது ஒண்ணு கூட வரலையேன்னு வெறுத்து கிளம்புற நேரத்துல ஒரே ஒரு ஆட்டர் மட்டும் வருது. சாப்பிட்ற மாதிரி அந்த காய்கறி கிட்ட வந்து மோப்பம் முடிச்சுட்டு டக்குன்னு கண்டுக்காம அது பாட்டுக்கு வேற ஒரு ரூட்டை பார்த்து போயிடுச்சு. என்னடா அது, விலங்குகள் பொதுவா இப்படி பண்ணாதேன்னு உடனே அதை ஃபாலோ பண்ணி ஹீரோயின் அது பின்னாடியே போறா. அந்த ஒரு பீவரும் வேகமா போனது திடீர்னு ரோட்ல ஒரு வேன் வந்து நின்னதும் அசையாம அப்படியே நிக்க, அப்படியே அதை அழுக்க தூக்கி கொண்டு போயிட்டானுங்க. இதை கண்ட ஹீரோயினுக்கு ஒரே கன்ஃபியூஷன். இங்க ஏதோ தப்பா நடக்குது, வந்ததே ஒண்ணுதான், அதையும் இவனுக்கு கொண்டு போறானுங்க, என்ன பண்ண போறானுங்கன்னு ட்ராக் பண்றதுக்காக பின்னாடியே ஃபாலோ பண்ணி வரா. கடைசியில் அது பார்த்தா அவ படிக்கிற யூனிவர்சிட்டியோட லேபுக்குள்ள கொண்டு வந்து விடுது. அங்க அவ கொஞ்சம் கூட கற்பனை பண்ணாத விஷயமெல்லாம் கண்ணில் தென்படுது. என்னன்னா, எந்த ஒரு பீவரை கடத்தி கொண்டு போயிட்டாங்கன்னு நினைச்சு பின்னாடி வந்தாலும் முழுக்க முழுக்க அந்த பீவரோட ஆக்டிவிட்டியே ஃபுல்லாவே ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கு. மனுஷங்களை போலவே எல்லா விஷயமும் செய்யுது. எனிவேஸ், அவ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு நார்மலான பீவர் இல்லைன்றதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற ட்ரூத் என்னன்றது அவளுக்கு ரிவீல் ஆகுது. ஆக்சுவலா அவளோட யூனிவர்சிட்டி லெக்சரரும் அண்ட் அவங்களோட அசிஸ்டண்டான 2 பேரும் சேர்ந்து தான் விலங்குகள் கூட கம்யூனிகேட் பண்ற மாதிரி தத்ரூபமா ஒரு ரோபோட் ஒன்று டிசைன் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா மற்ற ரோபோட்ஸும் இதுக்கு வித்தியாசம் என்னன்னா, நார்மலா விலங்குகள் மாதிரி வேஷம் போட்டோ இல்ல ரோபோட்ஸோ அனுப்புனா ஒண்ணு அதுக்கு பயந்து ஓடி இருந்துங்க, எல்லாம் அதுங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரதில்ல. இதனால தான் அந்த லெக்சரர் ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அதுங்களாவே மாறணும்னு. பட் இதான ஹாரி பாட்டர் மூவியா மந்திரக்கோள் வச்சு பண்ணிடுறதுக்கு சயின்டிபிக்கா சாத்தியமானோன்னா அவதார் பட கான்செப்ட் தான் போகணும்னு ரூபமா ஒரு ரொபாட்டிக் பீவர் ஒன்று உருவாக்கி ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் ஹியூமனோட டோட்டல் பிரெயின் கண்ட்ரோலும் அந்த ரொபாட்ல போய் செட் ஆகிற மாதிரி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இதனால சாதாரண ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்றதுக்கும் அப்சர்வ் பண்ண வேண்டிய இடத்துல இருந்து பண்றதுக்கும் வித்தியாசம் நிறையவே இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு டெக்னாலஜி உருவாக்கானதா சொல்லி முடிக்க, அதை கேட்ட ஹீரோயினுக்கு அடுத்த நொடியும் ஒரு ஐடியா. காலையில் இவங்க கொடுத்த ஐடியா மாதிரியே பீவர்ஸை மறுபடியும் கொண்டு வரணும்னா ஃபர்ஸ்ட் அதுங்களோட இடம் தெரியணும். அப்படி தெரிஞ்சாலும் அதுங்க சாதாரணமா மனுஷங்க போய் கூப்பிட்டா வர போறதில்ல. அப்படி இருக்க இவங்களோட கண்டுபிடிப்பு மூலமா கண்டிப்பா அந்த பீவரை ஈஸியா கொண்டு வந்துடலாம். அதை உருவாக்கணதுக்கான பர்பஸே இவன் மாத்திட்டான். இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் செயல்முறைக்கு தப்பா போய் முடிச்சிடும். ஆரம்பத்துல முடியாதுன்னு லெக்சரர் சொல்ல, கடைசியில ஹீரோயின் விடாப்படி அதை தான் பண்ணுவேன்னு சண்டை போட்டு அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணி அவளோட மொத்த பிரெயின் கண்ட்ரோலையும் அந்த ரொபாட்டிக் பீவருக்குள்ள கொண்டு வர வச்சிட்டான். கட் பண்ணா ஹீரோயினோட மொத்த சுயநினைவும் அந்த பீவருக்குள்ள. சொல்ல போனா இன்னும் ஏன் ஒரு பீவராகவே மாறிட்டா. மறுபடியும் அவளை பிடிச்சி எப்படியாவது பல நிலைமைக்கு கொண்டு வந்துடலான்னு லெக்சரரும் அவங்களோட அசிஸ்டன்ட்டும் சேர்ந்து எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தாங்க. பட் ஹீரோயின் எப்படியோ லேப்ல இருந்து தப்பிச்சு கரெக்டா யூனிவர்சிட்டியை விட்டு சேஃப்னு வெளியே வரவும் டக்குன்னு மேல இருந்து வந்த ஒரு பெரிய ஆந்த ஒண்ணு நொடி பொழுதுல இவளை கப்புன்னு இழுத்து பிடிச்சு கொண்டு போயிடுது. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சவ அனிமல் சுரூபத்துல சரியா அந்த ஆந்த கிட்ட மாட்டிக்கிட்டான். அப்புறம் வானத்திலேயே அப்படி இப்படி போராடி அதை பிடிச்சி இழுத்து விடாம முயற்சி பண்ணதுல இறுதி அவ தப்பிக்கவும் செய்யறான். ஏங்கன்னா ஒரு காட்டோட நடுப்பகுதியில் வந்து விழுறான். தென் மயக்கத்துல இருந்து அடுத்த நாள் காலையில தான் முடி போறது. விழிச்சு பார்த்தா அங்க உலகமே அவளுக்கு வித்தியாசமா தெரியுது. அங்க அவளை சுத்தியுள்ள ஒரு சின்ன சின்ன சத்தத்தை கூட அவளால உணர முடியுது. காத்து, இலை, தூரத்துல இருக்கிற விலங்கோட குரல்கள் கூட. பொதுவா அது எல்லாமே மனுஷங்களோட நமக்கு சத்தமா தான் கேட்கும். ஆனா அவளுக்கு அதுங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மொழியா அவளுக்கு கேக்குது. அப்புறம் அவளும் அதுங்க கிட்ட பேசுறா, இவ பேசுறதும் அதுங்களுக்கு புரியுது. சோ அந்த ஒரு உற்சாகத்தோடவே அங்க இருந்து பீவர்ஸை தேடி அவளோட பயணத்தை தொடங்குறா. ஆனா அவளோட அவசரமே அவளுக்கு பிரச்சனையாவும் ஆயிடுச்சு. என்னன்னா, அதுங்களாம் எங்க இருக்குதுன்றத பொலைட்டா கேட்கறதுக்கு பதிலா கட்டாயப்படுத்தி கேட்க ஆரம்பிச்சிடறான். இதை கேட்டு இரிட்டேட்டான மற்ற விலங்குகள்லாம் அவளுக்கு உதவி பண்றதே அவாய்ட் பண்ணிடுச்சுங்க. இவ போய் கேட்டாலுமே அதுங்களும் கண்டுக்காம போயிடுதுங்க. கடைசி அவ ஆசைப்பட்ட மாதிரி அதிர்ஷ்டவசமா ஒரு பீவரை சந்திக்கிறா. தனியா ஒரு திட்டு மேல எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருந்திருக்கு. இவளும் விஷயத்த சொல்லி அதுகிட்ட பேச்சு கொடுக்க, இவ 3 வார்த்தை சொன்னா அப்பதான் அது ஒரு வார்த்தையே பேசுது. இப்படி இவ முழு விஷயத்தையும் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே திடீர்னு அங்க வந்த பெரிய கரடி ஒண்ணு அந்த பீவரை முழுசா கடிச்சு முழுங்க பாக்குது. அப்போ சுத்தி இருக்கிற எந்த ஒரு விலங்கும் அதை தடுக்க பார்க்கல. அதை பார்த்துட்டு இருந்த ஹீரோயினாலையும் தடுக்காம இருக்க முடியல. கடைசியில பிடிபட்டு சாக வேண்டிய அந்த பீவரே சொல்லுது, ஆமா, நீ எதுக்கு என்ன காப்பாத்துன, நீ காட்டோட விதியை மாத்திட்ட,
பொதுவாகவே காட்டுல விலங்குகள் இப்படிதான் நடந்துக்கும். அப்படி இருக்க நீயே மாற்றத்தை கொண்டு வர பாக்குற. அதனால நீ இதுக்கு இப்ப கண்டிப்பா எங்களோட அரசர்கிட்ட பதில் சொல்லி ஆகணும். பாலூட்டிகளோட அரசர்னு சொல்லப்படுற ஒரு பீவர் கிட்ட கூட்டிட்டு வந்து விதியை மீறி செயல்பட்டதுக்கு விளக்கம் கேட்கறாங்க. பட் அந்த கிங் பீவர் கொஞ்சம் ஜாலி டைப்ன்றதுனால ஹீரோனுக்கு எந்த விதமான தண்டனையும் கொடுக்கல. அதுக்கு பதிலா அவளுக்கு தெரியாம இருக்கலாம்னு சொல்லிட்டு காட்டோட விதிமுறைகளை சொல்லி கொடுக்கறதுக்காக ஒவ்வொரு இடமா அவளை கூட்டிட்டு போய் சுத்தி காட்டுது. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் அவளோட விஷயத்த முன்னெடுத்து வைக்கிறான். ஆமா, நீங்க ஏன் பழைய இடத்த விட்டு இந்த புது இடத்துக்கு வந்தீங்க? அங்கேயே சுற்றுச்சூழல் நல்லா தானே இருந்தது. அப்புறம் திடீர்னு இடம் பெயர்றதுக்கான காரணம் என்னன்னு எடுத்து சொல்லுங்கன்னு கேட்டப்பதான் அதுங்களால அந்த இடத்துல இருக்க முடியாத அளவுக்கு ரொம்பவும் வித்தியாசமான அன்கம்ஃபர்டபுளான சவுண்ட்ஸ் கேட்டு இருந்திருக்குங்க. அது எங்க இருந்து வருதுன்னே தெரியலையாமா. ஒன்ஸ் அந்த சத்தம் கேட்ட உடனே இந்த பீவர் கூட்டத்தினாலையும் சரி மற்ற அனிமல்ஸாலையும் சரி ஒரு நொடி பொழுதுக்குள்ள அந்த இடத்துல இருக்க முடியலையாமா. இதுதான் அவங்களோட பூர்வீக இடத்தை விட்டு வந்ததுக்கான முழுக்க காரணம்னு ஹீரோயினுக்கு தெரிய வந்துருது. நீங்க தான் ஹீரோயினோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க சொல்ற அந்த அன்கம்ஃபர்டபுளான நாய்ஸ் எங்கிருந்து வருதுன்றதை எனக்கு காட்டுங்க. அட்லீஸ்ட் என்னால் அதை ரெக்டிஃபை பண்ண முடியுதான்னு நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொன்னது கேட்ட இந்த பீவர் கிங்கோ இவன் மேல இருக்கிற திறமையை நம்பி கூட்டிட்டு போய் அந்த இடத்துக்குள்ள விடுது. ஒன்ஸ் அவங்க பழைய இடத்தோட பார்டர் ரீச் ஆனதுமே பீவர் கிங்குக்கும் சரி மற்ற எல்லா விலங்குகளும் சரி காது கிழிச்சிட்டு போறவளுக்கு பயங்கரமான சத்தம் கேட்குது. ஆனா ஹீரோனால மட்டும் அதை உணர முடியல. பிகாஸ் இவ ஒரு ஹியூமன் இல்லையா. அதுங்களுக்கு ஹீரோயினை கண்டு ஆச்சரியம், இவளால மட்டும் எப்படி தாக்கு பிடிக்க முடியுதுன்னு. அப்புறம் குறிப்பிட்டு எந்த திசையில இருந்து வருதுன்றதுக்கு எக்ஸாக்டா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக அகைன் அந்த பீவர் கிங்கிய டைரக்ஷனுக்காக யூஸ் பண்றான். ஃபைனலா அது ஒரு இடத்துல மரம் மாதிரியான அமைப்புல இருக்க ஒரு விதமான ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற எலக்ட்ரானிக் செட்டப்ல இருந்து தான் அந்த சத்தம் வருதுன்றதை கண்டுபிடிச்சிடறான். தென் உடனடியாக அது மேலே ஏறி அந்த சிஸ்டமை மொத்தமாக ஷட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள கீழே ஹோல்டு பண்ணி வச்சிருந்த கேபிளும் கட் ஆகி அப்படி இப்படி கஷ்டப்பட்டு கீழே விழுற மாதிரி போனாலும் வெற்றிகரமா அந்த செட்டப்பை கீழே தள்ளி ஷட் பண்ணிட்டா. தென் அடுத்த செகண்ட் அங்க இருந்த மொத்த விலங்குகளுக்கும் ஏதோ மழை பெஞ்சு விட்ட மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இதுக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்துட்டு இருந்த இடம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி பழைய நிலைமைக்கு திரும்பிடுச்சு. இப்படி அவங்களோட இனத்துல யாராலும் செய்ய முடியாத விஷயத்த ஹீரோனால மட்டும் செய்ய முடிஞ்சதுன்னு அதை கண்ட பீவர் கிங் ரொம்பவும் ஆச்சரியத்தோட ஹீரோனை பாராட்டி அவங்களோட கூட்டத்தில் அவ ஒரு முக்கியமானவளா சேர்த்துக்கிட்டாங்க. அண்ட் தென் எல்லா விலங்கும் அவங்களோட பழைய இடத்துக்கு இடம் பெயருதுங்க. பீவர்ஸ் கூட்டமெல்லாம் சேர்ந்து மறுபடியும் டேம் கட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. இதை கண்டு ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்மளோட வேலை ஒரு வழியா முடிஞ்சிருச்சுன்னு. ஆனா அது ரொம்ப நேரத்துக்கு நிலைக்க போறதுல பின்னாடி வர ஆபத்து அவளுக்கு இன்னும் தெரியல. ஏன்னா அந்த பக்கம் மேயர் ஜெரிக்கு இந்த விலங்குகள் எல்லாம் மறுபடியும் வந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு போல. அவன் குரூவோட சேர்ந்து மறுபடியும் ஏதோ பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இது தெரியாம ஹீரோயின் அந்த பீவர் கிங் கூட ஜாலியா பேசிட்டு இருந்திருக்கிறா. அதுவும் ஹீரோயினோட அசாதாரணமான திறமையை கண்டு எனக்கு பொண்டாட்டி பசங்க பேர பிள்ளைன்னு யாருமே இல்ல, அதனால எனக்கு அப்புறம் இந்த ஆட்சி முறையை உன்னால பொறுப்பேற்றுக்க முடியுமான்னு டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு கேட்டுருச்சு. ஹீரோயினுக்கு அதை கேட்டு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றதுனே தெரியல. இவங்க ஒரு மனுஷன்றது அதுகிட்ட சொன்னா எல்லாமே தப்பாயிடும். அதை எதையும் சொல்லி எப்படியோ மலிப்பிட்டாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருந்த நேரத்துல ஒரு பீவர் ஒண்ணு பயத்துல தலைதெறிக்க ஓடி வந்த விஷயத்த சொல்லுது. மறுபடியும் அது நம்மளை தாக்க வந்துருச்சுன்னு. என்னன்னு பார்த்தா அந்த மேயர் ஜெரி தான் போன முறை ஒரு செட்டப் மட்டும் வச்சுட்டு போனவன் இந்த முறை அதே மாதிரி எக்கச்சக்க எக்யூப்மெண்ட்ஸோட ஒவ்வொரு இடத்தையுமே கவர் பண்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ண கொண்டு வந்துட்டான். இதை கண்டு பயந்து போன ஒட்டுமொத்த விலங்கு கூட்டமும் போதுண்டா சாமி, நமக்கு எதுக்கடா பம்பு, இந்த மனுஷங்க கிட்ட நம்மளால போராடி ஜெயிக்க முடியாதுன்னு அவ்வளவு ஹோப் இருக்கிற பீவர் கிங்குமே பொட்டியை கட்டிட்டு கிளம்பலான்னு அந்த இடத்த விட்டு கிளம்ப தயாராயிடுச்சுங்க. அப்பதான் ஹீரோயின் அந்த பீவர் கிங்கை கூப்பிட்டு சொல்றான், இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்னு நீங்க அவசியம் இல்ல, என்ன நீங்க நம்புனீங்கன்னா உங்களோட இனத்தை நான் காப்பாத்துறேன்னு ஒரு அட்வைசரா அவ சொன்ன அந்த வார்த்தை அந்த பீவர் கிங்குக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. உடனே ஒரு கவுன்சில் மீட்டிங் ஒன்னு ரெடி பண்ணணும்னு சொல்லுது. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, இதுதான் அரசராச்சு, எதுக்காக இது ஒரு கவுன்சில் மீட்டிங் ரெடி பண்ணணும்? ஆக்சுவலா இந்த பீவர் கிங் பாலூட்டிகளுக்கு மட்டும் தான் ராஜாவை தவிர அங்குள்ள மொத்த ஈகோ சிஸ்டத்துக்கு கிடையாது. பறவை, தவளை, பாம்பு, பட்டாம்பூச்சின்னு இப்படி ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொன்று அரசரா செயல்பட்டு வருதுங்க. சாதாரண முடிவுகளை தவிர இப்படி திடுக்கிடும் பெரிய முடிவுகள் எடுக்கணும்னா மொத்தத்தையும் ஒரு இடத்துக்குள்ள வர வச்சு கவுன்சில் மீட்ல பேசி எடுக்கிற முடிவு தான் ஃபைனலி அக்செப்டபிள் டெசிஷன் அவங்களோட ஆர்டர். ஸோ இப்போ அந்த பீவர் கிங்கோட பொறுப்பும் ஹீரோயினுக்கு இருக்கிறதுனால எல்லாரும் ஒரு இடத்துல மீட் பண்ணி அசம்பிள் ஆகி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் அவளோட வாதத்தை முன்னெடுத்து வைக்கிறான். ஆக்சுவலா இவன் மேயர் ஜெரி பண்ற விஷயங்களை எடுத்து சொல்லி அவனை பிடிச்சி லைட்டா பயமுறுத்தினா போதும் அந்த ப்ராஜெக்டை கைவிட்டு போயிடுவோம், எல்லா பழைய நிலைமைக்கு ஆயிடும்ன்றதான் இவனோட விருப்பமா தெரிவிச்சா. பட் இவன் சொன்னதை கேட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்ட அந்த மத்த உயிரினங்கள் எல்லாம், ஓ இந்த மனுஷங்கள்ல இந்த ஆளாலதான் நமக்கு இவ்வளவு பிரச்சனையா போயிட்டு இருக்கா, அப்ப அவனை கொன்னுடலாமே, அதுதான் நம்மளோட கரெக்டான முடிவா இருக்குமே. யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு முடிவுக்கு வந்துருச்சுங்க. உடனே ஹீரோயினும் நான் அப்படி சொல்ல வரல, நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறுபடியும் இவ்வளவு எடுத்து சொல்ல ட்ரை பண்ணா. அப்பயே அதுங்க கொஞ்சம் கூட மதிக்காம அதுங்களோட முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி பேச இவளுக்கு கேட்டு கடுப்பாகி கோவம் வந்துருச்சு. அப்ப அந்த பட்டாம்பூச்சிகளோட ராணி சொல்லுது, எங்க பாரு கவுன்சில் ஒரு முறை முடிவு எடுத்ததுதான் அதை மாத்தணும்னு நீ நினைச்சனா உன்னை முடிச்சு கட்டிடுவேன். சொல்லி முடிக்கல டக்குன்னு டென்ஷன்ல இருந்த ஹீரோயின் குறுக்கல யாரா அந்த கௌஷிக்குன்னு கப்புன்னு பிடிச்சி கசக்கி போட்டான். பிகாஸ் அதுங்களுக்கு இடையில தான் ரூல்ஸை தவிர ஹீரோயின் தான் ஹியூமன் ஆச்சே, தெரிஞ்சு பண்ணல டக்குன்னு யோசிக்காம பண்ணிட்டா. அந்த ராணி பட்டர்ஃப்ளைக்கு ஒரு பையன் ஒன்று இருக்கு, அதுவும் அந்த கவுன்சில் மீட்ல ஒன் ஆஃப் த மெம்பர் தான். இப்படி தன்னோட அம்மா கண்ணு முன்னாடி இறந்ததை பார்த்ததும் உடனே அதோட அம்மாவோட பதவி இது எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் இதை கொல்லுங்க, அப்புறம் அந்த மேயர் ஜெரியை கொல்லலான்னு ஒட்டுமொத்த உயிரினங்களையும் ஹீரோயின் மேல ஏவி விட்டுருச்சுங்க கொல்றதுக்காக. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருந்த ஹீரோயினை
சேம் அதே டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த யூனிவர்சிட்டி லெக்சரர் தான் அவங்களோட அசிஸ்டன்ட் மூலமா காப்பாத்துறாங்க. அது ஒரு வகையில பாக்குறதுக்கு ஹீரோயினுக்கு நல்லது பண்ற மாதிரி இருந்தாலும் இன்டென்ஷன் என்னவோ மறுபடியும் ஹீரோயினை பல நிலைமைக்கு மாத்துறதுக்காக தான். எப்படியும் அதுதான் நடக்க போகுதுன்னு ஹீரோயினுக்கு முன்னாடியே தெரிஞ்சு பீவர் கிங்க மேனேஜ் பண்ணி காப்பாத்தி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறான். சரி, அதுவுமே மனசு உடைஞ்சு போச்சு ஹீரோயின் பண்ண விஷயத்துக்கு. கவுன்சில் மீட்டிங்ல அவ பண்ண அந்த சின்ன குளறுபடியால ஒரு மனுஷனை கொல்றதுக்கு அந்த உயிரினங்களோட மனசுல வஞ்சத்தை கொண்டு வந்துட்டாலேன்னு. அதுக்கப்புறம் தான் பீவர் கிங் கிட்ட தெளிவா எடுத்து சொல்லி புரிய வைக்கிறான். இது எந்த ஒரு உள்நோக்கத்துக்காக இல்ல, முழுக்க முழுக்க விலங்குகளோட நன்மைக்காக மட்டும்தான். ஒரு வழியா பேசி புரிய வச்சதுக்கு பின்னாடி நடந்து போச்சு, அந்த தவறை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற வழியை பார்க்கலான்ட்டு எப்படியும் மறுபடியும் கவுன்சில் மீட்டிங் போட்டு அந்த உயிரினங்கிட்ட சமாதானப்படுத்துறதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒன்று. பட் ஆல்டர்னேட்டா அதுவே ஜெரி கிட்ட மீட் பண்ணி அந்த பாலம் கட்டுற ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த உயிரினங்க மேயர் ஜெரியை கொள்ற மிஷினை கைவிட்டுற போதுங்க. ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு இதுதான் சரியான சொல்யூஷன். அடுத்த நாள் விடிஞ்சு விடியாததுமா மேயர் ஜெரி வேலைக்கு கிளம்புற நேரத்தில் காருக்குள்ளேயே பிடிச்சி உட்கார வச்சு விஷயத்த சொல்றாங்க. ஹீரோயின் தான் கிளவர் ஆச்சு. ஸோ அந்த ஆளோட ஃபோனை யூஸ் பண்ணி மெசேஜ் மூலமா அவ என்ன சொல்ல வரான்றத டெக்ஸ்ட்ல இருந்து வாய்ஸா கன்வே பண்றா. அவனுக்கு ஒரு செகண்ட் ஆரம்பத்துல தூக்கி வாரி போட்டுருது, இதுங்கெல்லாம் என்ன எதுக்காக என்ன மீட் பண்ண வந்திருக்குங்கன்னு. அப்புறம் அவனுக்குள்ள பயம் வர ஆரம்பிச்சிருச்சு, ஒருவேளை அந்த பீவருங்க தான் பாலம் கட்டுறது பிடிக்காம நம்மளை ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்குங்களோன்னு. ஆனா ஒவ்வொரு மெசேஜ்லயும் உன்னோட உயிருக்கு ஆபத்து, உன்னை காப்பாற்ற தான் வந்திருக்கும், உதவி பண்ண தான் வந்திருக்கும்னு சொல்லி இவங்களும் வரப்போற ஆபத்தை எப்படியாவது தடுக்கலாம்னு முயற்சி பண்றாங்க. ஆனா அங்க பார்த்தா ஆல்ரெடி ஆபத்து ஆந்து வேலை வந்துட்டு இருந்திருக்கு. அதுங்கெல்லாம் மொத்த படையோட மேயர் ஜெரியை முடிச்சு கட்டுறதுக்காக கடல்ல இருந்து ஒரு மிகப்பெரிய சுறாவை கைத்தாங்களும் தூக்கிட்டு வந்துருச்சுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோனாலையும் போன்ல கன்வே பண்ண முடியல மேயர் ஜெரி கிட்ட என்ன நடக்குன்ற விஷயத்த. அப்ப அங்க ஹீரோனை பிடிக்கிறதுக்காக தேடி வந்த யூனிவர்சிட்டி லெக்சரரோட டிவைஸ் மூலமா தான் பீவரோட உடம்புல இருக்கிறது தான் ஹீரோயின்ன்ற விஷயத்த மேயர் ஜெரிக்கு அது மூலமா தெரியப்படுத்துறான். அப்பயும் அதை கேட்டு அவனுக்கு ஒரே ஷாக். ஒரு செகண்ட் என்ன யோசிச்சானோ தெரியல. ஓ, இவன் நம்ம கிட்ட எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்றவ தானே, அதனால இது கண்டிப்பா கனவா தான் இருக்கும். ஏன்னா காலங்காத்தால காரு பின்னாடி ஒரு சுறா வந்து நம்மளை கொல்ல வருவான், கண்டிப்பா இதெல்லாம் கனவுல தான் நடக்க வேண்டியதுன்னு கூலா கார்ல படுத்து ரிலாக்ஸா தூங்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு மேல இந்த ஆள்கிட்ட பேசி பிரோஜனம் இல்லைன்னு ஹீரோயின் தான் களத்துல இறங்கி செகண்ட்ல சுறாவை சுத்தி வளைச்சு சிக்க வச்சுட்டு எப்படியாவது அந்த இடத்த விட்டு தப்பிச்சு சேஃபா போயிடலான்னு பார்த்தாங்க. அவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்ச லெக்சரர் வரவும் அவளை மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாத்தவும் இந்த விஷயம் அவளை நம்பி இருந்து அந்த பீவர் கிங்குக்கு தெரியவும் அந்த இடத்துல சீன் சீக்வலே டோட்டலா இப்பதான் மாறுது. ஒட்டுமொத்த உயிரினங்களும் சேர்த்து சுத்தி வளைச்சு மொத்த பேரையும் கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருச்சுங்க. முழிப்பு வந்தா ஹீரோயினும் மேயர் ஜெரியும் ஒவ்வொரு சேர்ல கட்டப்பட்டிருக்காங்க. யூனிவர்சிட்டி லெக்சரரும் அவங்களோட அசிஸ்டன்ட்டும் சேர்ந்து சத்தமே இல்லாம அவசர அவசரமா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. எதனால எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு பார்க்கும்போது தான் அந்த ஊர்வனங்கள் தான் இவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஆக்சுவலா அதுங்களுக்கும் இவங்களோட டெக்னாலஜி தெரிஞ்சு போச்சு. ஸோ இவங்க அதை நன்மைக்காக உருவாக்குனாங்க. ஆனா அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அதுங்க தன்னோட அம்மாவை கொன்னதுக்காகவும் மேயர் ஜெரியை பழி வாங்கவும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு அவரை மாதிரியே ஒரு ரோபோட்டை செஞ்சு அதுவும் கரெக்டா இப்பதான் பியூபர்ட்ல இருந்து ஒரு முழு பட்டாம்பூச்சியா மாறி வெளியே வந்த மறுகணமே அதோட மொத்த மைண்ட் கண்ட்ரோலும் கொண்டு வந்து இந்த ரோபாட்டிக் மேயர் ஜெரிக்குள்ள செலுத்திருச்சு. இதை கண்ட யூனிவர்சிட்டி லெக்சரருக்கே ஒன்றும் புரியல இதனால என்ன நடக்க போகுதுன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி அதோட டார்கெட் ஆக்சுவலா ஹீரோயினும் மேயர் ஜெரியும் மட்டும்தானா. இவங்க அது கையில மாட்டினப்பவே கொண்டிருக்க வேண்டியது. ஆனா அது இப்போ வரைக்கும் இவங்களை உயிரோட வச்சிருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அடுத்த நாள் மேயர் ஜெரி ஒரு மிகப்பெரிய மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்றதா இருந்திருக்கு. அதுல கலந்துக்கிறதுக்காக ஒட்டுமொத்த டவுன் மக்களும் அதுல கூடுவாங்க. இந்த ஒரு வாய்ப்பை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க பாக்குற அந்த வில்லன் பட்டாம்பூச்சி ஒட்டுமொத்த மனித இனத்தையும் அழிக்கிற மாதிரி ஒரு திட்டம் போட்டு வச்சிருந்திருக்கு. அதாவது மனுஷங்க எப்படி அவங்களோட தேவைக்காக விலங்குகளை துரத்துறதுக்காக ஒரு சில ஹை ஃப்ரீக்வன்சி செட் பண்ணி டிஸ்டர்பன்ஸ் கொடுத்து துரத்தினாங்களோ சேம் அதே மாதிரி ரிவர்ஸா மனுஷங்களை கொல்லக்கூடிய ஃப்ரீக்வன்சியை கொடுத்துட்டா இவங்களோட இனமும் மொத்தமா அழிஞ்சிட போது அதுக்கான ஒரு வாய்ப்பா தான் நாளைக்கு நடக்க போற அந்த மாநாடை பயன்படுத்திக்க பாக்குது. எனிவேஸ் இந்த பிளான் கட்டி வைக்கப்பட்ட ஹீரோயினுக்கும் மேயருக்கும் தெரிஞ்சதுனால அட்லீஸ்ட் அதை தடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாது இவங்களுக்கு அமைஞ்சது. அந்த பக்கம் ஒண்ணுக்கு ஒண்ணு மக்கள் கிட்ட வார்ம் வெல்கம் பண்ணி பேசிட்டு இருக்குது அந்த வெள்ளம் பட்டாம்பூச்சி. பட் மக்களோட பார்வையில விஷயம் தெரியாம அவர் உண்மையான மேயர் தான் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. கட் பண்ணா ஹீரோயினும் உண்மையான மேயரும் அந்த இடத்துல இருந்து எப்படியோ தப்பிச்சு மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வந்து காமா பேசி கதையை முடிச்சிடலான்னு பார்த்தாங்க. ஆனா வில்லன் விவரம் தான் போல ஹீரோயினோட எந்த ஒரு பொலட்டான பேச்சும் அங்க வேலைக்கு ஆகல. வயலன்ஸ் தான் வெற்றிக்கு முதல் படி அங்க இருக்க, போராடி தான் ஜெயிக்கணும்னா அதுக்கும் ரெடின்னு ஆல்ரெடி பிளானோட என்ட்ரி கொடுத்த ஹீரோயின் பக்காவா டிராப்ல அந்த வில்லன் ரோபோட்டை சிக்க வச்சு அதோட கனெக்ஷனை கட் பண்ணி மறுபடியும் அதை பட்டாம்பூச்சாவே மாத்திட்டான். சொல்ல போனா அது சரியான சுயநலவாதி. அதோட பேராசைனால தான் உலகத்தை ஆளணும் அது கூட இருக்கிறவங்களே அழிக்க நினைச்ச விஷயம் கடைசி அதுங்களுக்கும் தெரிய வந்துருச்சு. ஸோ இது விட்டா ஓவரா பேசிட்டு இருக்கேன் தவளை அதோட டங்க்லேயே பிடிச்சி சாப்பிட்டுருச்சு. தென் கட் பண்ணா இந்த பக்கம் துரதிருஷ்டவசமா மீட்டிங்ல அதை செட் பண்ணி வச்ச டைனமைட் வெடிச்சு பெரு தீ விபத்து ஏற்பட்டு காடு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்த மீட்கிறதுக்காக மனுஷங்களும் விலங்குகளும் ஒன்னா சேர்ந்துதான் மறுபடியும் இயற்கையான சூழலை சமநிலைக்கு கொண்டு வர மாதிரி காட்டி கதையை முடிக்க ஹீரோன் ஆசைப்பட்ட மாதிரி கடைசியில் எல்லாமே நடந்துருச்சு. சாரி, அவளோட பாட்டி ஆசைப்பட்ட மாதிரியும் மேயர் ஜெரியுமே அவளோட விருப்பத்துக்கு மாற எதுவும் செய்யாம அதை ஒரு பார்க்காவே மாத்திட்டாரு. ஸோ இதோட படம் முடிஞ்சது எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் சீக்வன்ஸ்ல சந்திக்கிறேன். Until then, bye bye. Don't forget to subscribe channel was and voice over. See you guys.